ஓம் நமச்சிவாய. வணக்கம். இந்த தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? 2026 நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு லக்கணத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு பிரம்மாண்ட சிந்தனைகள் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்ட சிந்தனை எதுவுமே பெருசா பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. சிந்தனை போக்கில் மாற்றம் இருக்கும். இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஏன்னா ராகு 11ஆம் பார்வை விடி லக்கணத்தை உழுக்கிறதுனால பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும். எதிரிகளை இவங்களே உருவாக்கிக்குவாங்க. சரிங்களா? மறைமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். சரிங்களா? உங்களை சிந்தனை குழப்புற மாதிரி எதிரிகள் கட்டாயம் கிடைப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. சரிங்களா? இந்த ராகுனால. ஆனால் ராகு லக்கணத்தை பார்ப்பதால் யோகம் தான். சரிங்களா? அவர் அங்கிருந்து 3ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்க்கறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் பேசுறது உங்களை சொல்ல மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸாக இருப்பீங்க. மற்றவங்க மத்தியில் பார்க்குறப்போ ஒரு தனித்தன்மையோடு செயல்படுவாங்க இந்த ராகு பார்வை இருக்குனால. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த மாசி 22ஆம் தேதிக்கு அப்புறம் வாக்கியத்தின்படி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகுவோடு இருக்க சனி பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? கிடைக்கும். அதாவது கர்ம பலனுக்கு தகுந்தாற் போல் ராகு செயல்படுவார். ராகுங்க சனியும் ஜெயப்படுவார். சரிங்களா? நீங்கள் நேர்மையாக இருந்துக்குங்க. சொத்து தாயார்களிடம் நேர்மையாக இருந்துக்கும். அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணாலே சக்ஸஸ் தான். சரிங்களா? வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகலாம். வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் உண்டாகும், சொத்து சேர்க்கையும் உண்டாகும். தாயார் உடல்நிலையிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அது மாற்றங்கள் கொஞ்சம் சோதிச்சு பார்த்தாலும், சனி பகவான் சோதிச்சு பார்த்தாலும் பின்னாடி உங்களுக்கு கொடுப்பார். ஒன்று முன்பகுதியில் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ உங்களுக்கு சோதனை நடக்குதுன்னா இன்னும் பிற்பகுதியில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். சரிங்களா? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடைசி பகுதியில் தான் கொடுப்பார். முன்னாடி கொடுத்தா சோதிப்பார், பின்னாடி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரிமா? இனிமேல் வரப்போகிற 2 வருடத்தில் உங்களுக்கு சோதனைகள் இருந்தாலும், சோதனைக்கு தகுந்தாற்போல் பல பரீட்சைகள் செய்தாலும் பலன் உண்டு. சரிங்களா? பலன் கட்டாய பலன் கிடைக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதுவே சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். ராகுமே 6ஆம் இடத்துல உழுகுது பார்த்தீங்களா? 11ஆம் இடத்துல உழுகுறதுனால எதிரிகள் கிடைக்கும்னு சொன்னால இதே மாதிரி எதிரிகள் உண்டு. உங்களுக்கு மறைமுக நேர்முக எதிரிகளை கொண்டாந்து கொடுப்பார் சனி பகவான். எதிரிகள் எது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தன்மைகளை சோதிக்க பார்க்குறாரு. சரிங்களா? உங்கள் தன்மை, உங்கள் தனித்தன்மை, பவர், அதை சனி பகவான் சோதிப்பார். 6ஆம் இடத்துல பார்க்குறாரு. 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். சரிங்களா? 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் புதுவிதமான தொழில் செய்யலாம், தொழில் சோதிப்பார். சரிங்களா? புது விதமான தொழில் கொடுப்பார். தொழில் விஷயமா வெளியூர் போகலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில பயணங்கள் கட்டாயம் நடக்கும். சரிங்களா? அடுத்து 10ஆம் பார்வையாக லக்கணத்தையே பார்க்குறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சனி பார்வை, அதுவும் அதாவது 12ஆம் இடத்துல இருக்க சனி பார்வை ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு இனிமேல் ஞானம் கிடைக்கும். சரிங்களா? லக்கணத்தை பார்க்கணும் ஒன்றுங்க, 10ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கணும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சரிங்களா? நீங்கள் நேர்மையாக இருந்துக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸை போடுங்க. சரிங்களா? எல்லா கோயிலுக்கும் போங்க, அன்னதானம் பண்ணுங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு போவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரிங்களா? சிவன் கோயிலில் இருக்க சனீஸ்வரன் கோயிலில் தாராளமாக போகலாம். தனிப்படையாக இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது நீங்கள் தவிர்த்துக்குங்க. சரிங்களா? நேர்மையாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோ சனி பகவானை எப்படி வழிபடுறேன்னு வீடியோ வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எப்படி வழிபடுறேன், ஏன்னா உங்கள் லக்கணத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஒரு சிந்தனைகளே ஒரு மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? நல்லாயிருக்கும். லக்கணத்தை பார்க்கறனாலுமே உங்களுடைய தன்மை இதான், நீங்கள் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி சொற்றார் உறவினர்கள் என்ன பேசுகிறாங்க எல்லாமே அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள் தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னா குரு 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப 7ஆம் இடத்தை கெடுப்பாருங்கிறப்ப திருமணத்துக்கு எதிர்நோக்கிறவங்களுக்கு இது 6 மாதங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்குள்ளே திருமணத்தை நடத்தி வைப்பார். இந்த மனைவி பிரிஞ்சவங்களும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பார்வையும் இருக்குது இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு உரசல்கள் இருக்கும். அது நீங்கள் இணைந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? முருகன் கோயிலுக்கு போகலாம், இல்லை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வரப்போ மாறும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இருக்கும். சரிங்களா? அடுத்த அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 11ஆம் இடத்தை பார்க்கறனால லாபங்கள் உண்டு. சரிங்களா? கட்டாயம் வருமானம் உண்டு. அடுத்து லக்கணத்தையே அவரும் பார்க்குறாரா, நல்லாயிருக்கும். சரிங்களா? குரு பார்வை இருக்கிறனால தான் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் சேஃப். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்.
அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து கேது. கேது எந்த இடத்துல இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார் கேது. அப்படி இருக்க கேது வந்து 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறனால வந்து வருமானம், லாபங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். பணம் கிடைக்கிறது, பண வருமானத்தில் கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். சரிங்களா? பணம் வருது, நண்பர்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஒரு 6 மாத காலங்கள் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் மாறிக்கும். சரிங்களா? அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த கேது பார்வையினால தான். இதுக்கு என்ன பரிகாரம்னா ராகு கேது ஸ்தலங்கள் போகலாம். இல்லை என்றால் அம்மன் கோயிலும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலே மாறும். சரிங்களா? 9ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, இந்த டைமில் கிடைக்க வேண்டியது சார், ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு, 2 நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை லாட்ரி வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் எதிர்பார்த்துருக்கவங்களா இருக்கட்டும், நமக்கு இவ்வளோ தான் பென்ஷன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வரல அப்படிங்கிற காரணமே வந்து கேது பார்வை இருக்குது. சரிங்களா? பாக்கியத்தை கெடுப்பார். 9ஆம் இடத்தில் பாக்கியத்தை கெடுப்பார். தந்தை, அதாவது தனுஷ் ராசி மற்றும் லக்னங்கள், தந்தைக்கு உடல் உபாதைகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? நாம் பெரும்பாலும் கோயிலுக்கு தான் சொல்லுவோம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மாறிக்கும். சரிங்களா? இது அனைத்துமே மாற்றம் அமையும். தனுஷ் ராசிக்காரருக்கும் நல்லா இருக்கு. இந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்தலங்கள், அதாவது சிவஸ்தலங்கள் போய் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வரும், நல்லது. நீங்கள் போயிட்டு வந்து பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாலுமே நல்லா இருக்கும். சரிங்களா? தனுசு ராசிக்காரர் நல்லா இருக்குதுங்க, ஒரு கவலையும் வேண்டாம். ராகு பார்வை இருக்கிறாங்க, பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும். சிந்தனைகளை கொஞ்சம் பிரம்மாண்டத்தை குறைச்சி செயல்பட்டாலும் நடக்கும். சரிங்களா? நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் முருகப்பெருமான் திருவடியில் சரணம் அடைந்திருங்க. சரிங்களா? அவர்கிட்ட போனாலே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவானை பற்றி ஒரு தெளிவான வீடியோ வரும், அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கான பரிகார பலன்களை செஞ்சுக்குங்க. சரிங்களா? தனிப்பட்ட முறையில் சனீஸ்வரன் உள்ள கோயிலுக்கு சென்று வேண்டாம். ஏன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு தேடிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவர்கிட்ட போய் ஏன் மாட்டிக்கணும்? சரிங்களா? வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.